அனிருத்துக்கு கொஞ்ச நாளாக எப்படி இருந்தது அப்படின்னா, அனிருத் தொட்டதெல்லாம் பொண்ணாயிடும். அனிருத் ஒரு ஆள் தான் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் டைரக்டர். அனிருத்தை தாண்டி ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லைங்கிற ஒரு நிலை வந்துட்டு உருவாகிக்கிட்டே இருந்த ஒரு சூழலில் டக்குன்னு புதுசாக பொதுக்குன்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது, அந்த மாதிரியான ஒரு டைமில் அனிருத் ஒரு மியூசிக் போடுறாரு அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கணும். அது வந்துட்டு இந்த கோலமா கோகிலாவில் வந்த எங்கேருந்தோ எடுத்த ஒரு பாடலாக கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இண்டஸ்ட்ரி திரும்பி பார்க்கணும். என்னங்க இது பாட்டு இவ்வளோ வைப்பாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருணத்துலேருந்து அந்த பாடல் வந்துட்டு ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகணும், பயங்கரமான ஒரு ஹைப் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பட் அந்த ஹைப்பை இந்த பாட்டு கொடுத்துச்சா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கல. இதெல்லாம் தாண்டி இது ஒரு அஜித்குமார் படம். நிறைய பேர் சொல்லுவாங்க அஜித் சார்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவரே ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு தான் சொல்லி வச்சுருக்காரு. இப்போ நம்ம வேறு அதுக்கப்புறம் சார்லாம் கூப்பிட்டா தப்பாக இருக்கும். இது அஜித்குமாரோடைய படம். அவருடைய படத்தில் வந்துட்டு ஒரு பாடல் வரணும், அந்த பாடல் வந்துட்டு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். நம்ம வந்துட்டு மங்காத்தா டைம்லேருந்து ஒரு பாடலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஈவன் போட்டால் எப்படி இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆளுமா டோலுமா கேட்டிருக்கோம் அனிருத்தோட பாடல்களை. இப்படியெல்லாம் வைபில் இருக்கும்போது அந்த வைபுக்கு உரிய மேட்ரு எதுவுமே இந்த பாட்டில் இல்லை. ஏன் நான் இந்த பாட்டை மட்டும் நான் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி வந்த டீசர்னு ஒன்று வந்துச்சுல, அதுலேயும் அந்த மாதிரியான ஒரு ஹை மொமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை.